அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இன்றைய ஒரு சுவாரஸ்யமான அதே நேரம் ஒரு முக்கியமான ஒரு பதிவை நான் பதிவு நினைக்கிறேன். உங்களை அனைவருக்கும் தெரியும், தற்பொழுது யாழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த 3 தினங்களாக பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்வி கற்று பயின்று பட்டதாரிகளாக வெளியேறுகின்ற மிக முக்கியமான ஒரு பட்டமளிப்பு விழா நிகழ்பெற்றது. இந்த நிகழ்வில் 39வது பட்டமளிப்பு விழா. இந்த நிகழ்வில் நடைபெற்ற 2 நிகழ்வுகள், குறிப்பாக 2 முக்கியமான நிகழ்வுகளைத்தான் இன்றைய பதிவில் நான் பதிவிடலாம் இருக்கிறேன். ஒரு நிகழ்வு அனைவரது மனதை உறைய வைத்த, கலங்க வைத்த, அனைவரது கண்களிலும் கண்ணீரை வர வைத்த, கலங்க வைத்த, மனதை கரைய வைத்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று. அடுத்த நிகழ்வு அனைவரையும் பிரமிக்க வைத்த ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் என கருதக்கூடிய ஒரு பிரமிப்பான ஒரு நிகழ்வு என 2 முக்கிய நிகழ்வுகள் என் மனதை கவர்ந்தன இந்த 39வது பட்டமளிப்பு விழாவில். இந்த 39வது பட்ட விழாவில் நிறந்த இந்த 2 விடயங்களையும் பற்றி பார்க்கலாம். பல்கலைக்கழக கலைப்பீடத்தில் கல்வி பெற்று கற்கை நெறியை பூர்த்தி செய்து பின்னர் சுகவீனம் காரணமாக மரணம் அடைந்த மாணவிக்கு தேகாந்த நிலையில் கலைமானி பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழாவில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. 21ஆம் தேதி 3ஆம் நாள் நிகழ்ந்த இந்த பட்டமளிப்பு விழாவிலே 3ஆம் நாள் முதலாம் அமர்வின் போது சுபீனா குணரத்னம் என்ற மாணவி கலைமானி பட்டத்துக்கு உரித்துரையாக்கப்பட்டமை உறுதிப்படுத்தி தேகாந்த நிலையில் அவரது பட்டம் பெற்றோரிடம் கையளிக்கப்பட்டது. அந்த பெற்றோரிடம் பட்டம் அளிக்கப்பட்ட அந்த தருணம் மிகவும் உணர்ச்சி மிகுந்ததாக அவையில் இருந்தவர்கள், பார்த்தவர்கள் அனைவரதும் நெஞ்சை கதிய வைத்தது. கண்களில் கண்ணீரை வரவழைத்து அனைவரையும் ஒரு மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு நிலையை அங்கு பார்த்தவர்கள் உணரக்கூடியதாக இருந்தது. அவர்கள் பலரின் கண்களில் கண்ணீர் மல்க அமர்ந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்வு உண்மையில் அந்த பெற்றோர் நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த மாணவி தனது கல்வியில் உயர்ந்த பட்டத்தை பெற்றுக்கொள்கின்ற அந்த நிலையில் சுயினம் காரணமாக தற்பொழுது பெற்றோருடன் இல்லை. ஆனால் அந்த பெற்றோர் அந்த பட்டத்தினை பெற்றுக்கொள்ளும் பொழுது வந்திருந்த நிகழ்வு உணர்ச்சி பூர்வமான ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டது. இது என் மனதில் மிகவும் உறுத்தியது. ஆனவுடைய இந்த பதிவு உங்களோட பதிவு நான் நினைச்சேன். இது முதலாம் தடவை அல்ல. ஏற்கனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 37வது பட்டமளிப்பு விழாவில் இதற்கு முன்னரும் இவ்வாறு ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. 37வது பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற முன்னரே இறந்த சிங்கள மாணவரின் தாயாருக்கு அவரின் தேகாந்த நிலையில் பட்டம் வழங்கி வைக்கப்பட்டமை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். வவுனியா வளாகத்தின் பிரயோகிஞான பீடாதிபதியினால் அறிவிக்கப்படும் பெயருடையவருக்கு தேகாந்த நிலையில் பிரயோக கணிதம் மற்றும் கணிப்பிடலில் விஞ்ஞானமானி பட்டத்தினை வழங்குவது என தீர்மானித்துள்ளமே தங்களுக்கு உள்ள நெகிழ்வுடன் அறிய தருகின்றேன். இப்பொழுது அதுக்கு பிறகு 39வது பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற முன்னர் அமரத்துவம் பெற்ற தமிழ் மாணவிக்கு தேகாந்த நிலையில் வழங்கப்பட்டுள்ளது. இது முதலாவது சம்பவம். 2வது சம்பவமாக யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு முதல் அத்தியாயமா இருக்கலாம், அல்லது புதிய தொடக்கத்தின் ஆரம்பமாக கருதலாம், அல்லது வித்தியாசமாக எடுத்துக்கொள்ளலாம். முதுகலை டிப்ளோமா இந்த பட்டப்படிப்பை தமிழில படிச்சு அதை வெற்றிகரமாக முடிச்சு அதற்குரிய பட்டத்தினை ஒரு பௌத்த தேரர் ரத்ன தேரர் எஸ் இந்தாரத்ன ஹமி என்ற பௌத்த தேரர் பெற்றுக்கொண்டார். இந்த பௌத்த தேரருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியை படிக்கும் ஒரு புத்த திறவியை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என பலர் தெரிவித்தார்கள். இந்த 2 நிகழ்வுகள் இந்த யாழ் பல்கலைக்கழகத்தின் 39வது பட்ட விழாவில் எனது மனதை பதிந்த 2 பதிவுகளாகும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.